அல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறார் என்றதை நீங்கள் பார்க்கும்போது ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಗಿದ್ದಾರೆ ಅಂತ ನೀನು ನೋಡುವಾಗ நீங்கள் அறிவீங்க மோசையோடு கூட இருந்த கடவுள் உங்களோடு கூட இருந்து என்ன செய்ய முடியும். ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಮೋಶೆಯ ಜೊತೆ ಇದ್ದ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದು ಏನನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನು ಅಂತ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. உங்க முன்னால இருக்கிற யோர்தான்கள் பிரச்சனையே அல்லன்றதை நீங்கள் அறிவீர்கள். ನಿನ್ನ ಮುಂದೆ ಕಾಣುತ್ತಿರುವಂತ ಆ ಯೋರ್ದಾನ್ ಅದು ಸಮಸ್ಯೆನೇ ಇಲ್ಲ ಅಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அது தேவன் முன்பதாக எம்மாத்திரம் என்றதை நீங்கள் அறிவீர்கள். ಅದು ದೇವರ ಮುಂದೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ಅಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை ಈ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಇದ್ದ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ அந்த யோர்தான்ங்க. இப்போ ಅದು ಈಗ ಯೋರ್ದಾನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಲ್ಲೇ ಇದೀರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது அவர்களுக்கு சவால் என்ன? ಈಗ ಅವರ ಮುಂದೆ ಇರುವಂತ இந்த ಸವಾಲು யோர்தானை தாண்டிட்டாலே ಈ ಯೋರ್ದಾನನ್ನು ದಾಟುಬಿಟ್ರೆ கானானுடைய பிரதேசத்துக்குள்ள நுழைய முடியும். ನಾವು ಕಾನಾನಿನ ಪ್ರದೇಶವನ್ನು ಪ್ರವೇಶಿಸಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோர்தானை தாண்டிட்டால் ಯೋರ್ದಾನನ್ನು ದಾಟಿದರೆ கானானுடைய பிரதேசம் ஆரம்பிக்க போகிறது. ಕಾನಾನಿನ ಪ್ರದೇಶ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதன் பிறகு வருகிற தேசமெல்லாம் ಅದರ ನಂತರ ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ದೇಶವು இது எல்லாவற்றையும் இவர்களுக்கே சொந்தம் என்று ஆண்டவர் பேசிட்டார். ಆ ದೇಶ ಎಲ್ಲವೂ ಇವರಿಗೆ ಸ್ವಂತ ಅಂತ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் இருக்கிற பிரச்சனை என்ன? ಆದ್ರೆ ಇರುವಂತ ಸಮಸ್ಯೆ இந்த யோர்தானை தாண்டுவது அவ்வளவு சுலபம் ಈ கிடையாது. ಯೋರ್ದಾನನ್ನು ದಾಟುವಂತದ್ದು ಅಷ್ಟು ಸುಲಭವಲ್ಲ. ஆமென். இருந்த லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்கள் ಇದ್ದ ಲಕ್ಷಾಂತರ ಇಸ್ರೇಲ್ ಜನರು அவர்களால் என்ன முயற்சி பண்ணினாலும் ಅವರು ಎಷ್ಟೇ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು அவங்க எத்தனை பலம் பயன்படுத்தினாலும் ಎಷ್ಟು ಬಲಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ್ರೇನು எவ்வளவு ஞானத்தை பயன்படுத்தினாலும் ಎಷ್ಟು ಜ್ಞಾನ ಉಪಯೋಗಿಸಿದ್ರೇನು யோர்தானை தாண்ட வேற வழி இல்ல. ಅವರಿಗೆ ಯೋರ್ದಾನ್ ದಾಟುವುದಕ್ಕೆ ಬೇರೆ ದಾರಿ ஏனென்றால் யோர்தான் நிரம்பி ஓடும். ಯಾಕಂದ್ರೆ ಯೋರ್ದಾನ್ ಹಾಗೆ ತುಂಬಿ ಹೊರಸೂಸ್ತಾಯಿತು. எப்பொழுதும் கூட அது நிரம்பி ஓடுகிற ஒரு நதியாக இருந்தது. ಯಾವಾಗಲೂ ತುಂಬಿ ಹರಿಯುವಂತ ನದಿ ಆಗಿತ್ತು. இந்த நதியை இந்த ஒரு ஆறை தாண்டுவது அவ்வளவு சுலபம் கிடையாது. ಈ ಒಂದು ನದಿಯನ್ನು ದಾಟುವಂತದ್ದು ಅಷ್ಟು ಸುಲಭವಾದ ಕಥೆ இப்போ ಅಲ್ಲ. இப்பொழுது யோசுவா அவருடைய கையில் இருக்கிறது. இப்பொழுது முன்னே இந்த ஜனங்களை நடத்துவது. ಈಗ ಮುಂದೆ ಈ ಜನರನ್ನು ನಡೆಸುವಂತ ಅಧಿಕಾರವು ಅದು ಯೋಶುವನ ಕೈಯಲ್ಲಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் மோசேயுடைய ஆரம்பத்தில் மோசே வந்து ஜனங்களை நடத்துகிற ஆரம்பத்தில் என்ன செய்தார்? ದೇವರು ಮೋಶೆಯು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಜನರನ್ನು ನಡೆಸುವಾಗ ದೇವರು ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು? அவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தார். ಅವರು ಸಮುದ್ರವನ್ನು ಇಬ್ಬಾಗವಾಗಿ ಮಾಡಿದ್ರು. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ஒரு கடலை இரண்டாய் பிளந்தார். ಒಂದು ಸಮುದ್ರವನ್ನೇ ಎರಡಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. ஆனால் இப்பொழுது ಆದ್ರೆ ಈಗ ஆமென் ஆண்டவர் ஆமென் சொல்லி இருக்கிற காரியம் என்ன யோசுவாவுக்கு? ಯೋಶುವನಿಗೆ ಹೇಳಿರುವಂತ ಕಾರ್ಯವೇನು? ஆமென் நான் மோசேயோடு கூட இருந்தபடி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ನಾನು ಮೋಶೆಯ ಜೊತೆ ಇದ್ದ ರೀತಿಯಲ್ಲೇ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು. இப்பொழுது யோசுவா என்ன செய்ய வேண்டும்? ಈಗ ಯೋಶುವನೇ ಏನು ಮಾಡಬೇಕು? இந்த ஒரு ஆறை இந்த யோர்தானை தாண்டி அவன் நடத்த வேண்டும் இஸ்ரேல் ஜனங்களை. ಈ ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಈ ಯೋರ್ದಾನನ್ನು ದಾಟಿ ಮುಂದೆ ನಡೆಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் நான் சொல்லுகிறதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவுக்கு வந்தபோது ಆಗ ದೇವರ ಸ್ವರವು ಯೋಶುವನಿಗೆ ಬಂದಾಗ ஆமென் இதை தயவு செய்து வீட்டில போய் இந்த அதிகாரத்தை தயவு செய்து படிங்க. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். கர்த்தர் உங்களோடு இன்னும் அதிகமாய் பேசுவாராக. ದೇವರು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಲಿ. ஆனா உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டு நான் வந்து ஜெபிக்க விரும்புகிறேன். ಆದ್ರೆ ನಿಮಗೆ ನಾನು ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇನೆ. வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ. ஆமென் தேவனுடைய தாசன் வந்து ஆமென் யோசுவா இப்படியாக சொல்லுகிறார். ದೇವರ ದಾಸಿಯಾಗಿರುವಂತ ಯೋಶುವನಿಗೆ அவன் சொல்லுகிறார் ಆತ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆமென் ஆமென் இஸ்ரேல் ஜனங்களே கவனிங்க. ಇಸ್ರೇಲ್ ಜನರೇ ಗಮನಿಸಿ. நீங்கள் ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டும். ನೀವು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. ஆமென் அந்த தேவ பிரசன்னம் பெட்டியை சுமக்கிற அந்த லேவியர்கள் ದೇವರ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ಓರುವಂತ ಲೇವಿಯರು அவர்கள் அந்த பிரசன்னத்தின் பெட்டியை ஆமென் பிடித்துக்கொண்டு அந்த தண்ணீரில் கால் வைப்பார்கள். ಆ ಒಂದು ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ಒತ್ಕೊಂಡು ಅವರು ನೀರಿನ ಮೇಲೆ ಕಾಲಿಡ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವೆಲ್ಲ ಏನು ಮಾಡಬೇಕು? நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும். ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. நான் சொல்லுகிறதை நல்ல கவனிங்க. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಗಮನಿಸಿ. ஆமென். எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே கானானை தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த தேசத்தை தேவன் கொடுத்திருக்கிற எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற
செய்கிற காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கணும் என்றால் ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಆಜ್ಞೆ ಮಾಡಿರುವಂತ ಕಾನಾನು ದೇವರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಒಂದು ಪ್ರವಾದನೆಗಳು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ஆமென். நீ எதை எப்படியாக நீ நடக்க வேண்டும் இப்பொழுது, ಈಗ ಹೇಗೆ ನಡಿಬೇಕು, நீங்க என்னத்தை செய்ய வேண்டும் என்றதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ನೀ ಇವಾಗ ಏನನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ನಿನ್ನ ಪ್ರಾರಂಭವು ಅದು ಚಿಕ್ಕದಾಗಿರಬಹುದು, ஆனால் கர்த்தர் உன்னுடைய முடிவை மகிமை உள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். ಆದ್ರೆ ನಿನ್ನ ಅಂತ್ಯವನ್ನು ದೇವರು ಮಹಿಮೆ ಉಳ್ಳದಾಗಿ ಬದಲಾಯಿಸಲಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? கர்த்தர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அவர் அல்ல. ದೇವರು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನು ಅಥವಾ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯ ಪುತ್ರನಾದನಲ್ಲ. வானமும் பூமியும் அழிந்தே போனாலும் அவருடைய வார்த்தை என்றுக்குமே அழியாது. ಆಕಾಶ ಭೂಮಿ ನಾಶವಾದ್ರೇನು ಕೂಡ ಆತನ ಬಾಯಿಯ ಮಾತು ಎಂದು ಕೂಡ ನಾಶವಾಗಲ್ಲ. சபையே, நான் சொல்லுகிறதை நல்ல கவனிங்க. ಸಭೆಯನ್ನ ಹೇಳುವುದನ್ನು ಗಮನಿಸಿ. அவருடைய நேரம், அவருடைய காலம் வரும்போது எல்லாமே தனக்கு சாதகமாகவே மாற்றுவார். ಆತನ ಸಮಯ, ಆತನ ಕಾಲವು ಬಂದಾಗ ಎಲ್ಲವೂ ಆತನ ಪರವಾಗಿ ಆತನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. உன்னுடைய தேவன் அவர் சர்வ வியாபியான தேவன். ನಿನ್ನ ದೇವರು ಆತನು ಸರ್ವ ವ್ಯಾಪಿಯಾಗಿರುವಂತ தேவன் ದೇವರು. அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். ನಿನ್ನ ದೇವರು ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. அவருக்கு சாதகமாக, அவருக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் மாற்றிக்கூடியவர் அவர். ಎಲ್ಲವನ್ನು ಆತನ ಪರವಾಗಿ ಆತನಿಗೆ ಹೇಗೆ ಬೇಕೋ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸುವಂತ ದೇವರು. நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், ನೀ ಗಾಳಿಯನ್ನು நீ ನೋಡಲ್ಲ, மழையும் பார்க்க ನೀ மாட்டாய், ಮಳೆಯನ್ನು ನೋಡಲ್ಲ. ஆனா தேவன் உன் பள்ளங்களை நிரப்ப அவரால முடியும். ಆದರೆ ನಿನ್ನ ತಗ್ಗುಗಳನ್ನು ದೇವರೇ ತುಂಬಿಸುತ್ತಾರೆ. ஆமென். நீ பார்க்கிற காரியம் உன் கண் முன்னே அசாத்தியம் என்று தோன்றினாலும், ನೀನು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯ ನಿನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಅಸಾಧ್ಯ ಅಂತ ಕಾಣಿಸಿದ್ರೇನು, இது நம்பவே முடியாது என்று தோன்றினாலும், ಇದು ನಂಬಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ನಿನಗೆ ಅನ್ಸಿದ್ರೇನು, சொன்னவர் செய்து முடிக்கிறவர். ಹೇಳಿದ ದೇವರು ಮಾಡಿ ಮುಗಿಸುವಂತ ದೇವರು. அவர் பேச சும்மா ஒரு ஆமென் மனுஷன், ஒரு பொய் சொல்லுகிற மனுஷன் அவர் அல்ல. ಸುಮ್ಮನೆ ಮಾತಾಡುವುದಕ್ಕೋ ಸುಮ್ಮನೆ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಲ್ಲ. உன் கடவுள் அவர் வார்த்தையான தேவன் அவர். ನಿನ್ನ ದೇವರು ಆತನು ವಾಕ್ಯವಾದ ದೇವರು. அந்த வார்த்தையாலேயே சகலத்தையும் உண்டாக்கின தேவன் அவர். ಆ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಸಕಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರ ஒரு வசவும் வாழ்க்கையில அவர் பேசிட்டார் என்றால், ಸಾರಿ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅವರು ಮಾತಾಡಿದ್ರೆ நீ சாகிறதுக்கு முன்ன அதை நீ பார்த்தே பார்ப்பாய், ಸಾಯುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅದನ್ನು ನೋಡೇ நீ ನೋಡ್ತೀಯ, அனுபவிச்சே தீருவாய். ಅನುಭವಿಸ್ತೀಯ. ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ உன் ஜீவனை பார்க்கிலும் மேலானவர் அவர். ನಿನ್ನ ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದವರು ಆತನು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ தன் ಅಂತೀರಾ? ஜீவனை விட அதிகமாய் உன்னை நேசிக்கிறவர் அவர். ತನ್ನ ಜೀವಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ದೇವರಾತನು. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. ನಂಬುವವರೆಲ್ಲ ಮುಂದೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ.